ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி ஆயுத பூஜையும் பெருமாளுக்கு தழுகை போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அந்த வீடியோ தான் வரப்போகுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நாங்கள் கும்பிட்றோம், என்ன பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். மறக்காமல் என்னோடய இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சர்க்கரை பொங்கலுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. நான் என்ன சொன்னேன், மதியானம் சாமி கும்பிடணுன்னா முதல்ல தழுகை ஃபஸ்ட்டு போட்டுடலாம், அதுக்கப்புறம் ஈவினிங் ஆயுத பூஜை கும்பிட்டுக்கலாம்ல. உட்காந்துட்டு எல்லா ஃபேனையும் எடுத்து வச்சு கழுவி தொடச்சி அது வரைக்கும் எப்படிப்பா எப்படி இருந்தது சமையல்? சமையல் நல்லா இருந்தது. உருளைக்கிழங்கு நல்லா பொடியாக வறுத்துட்டு நல்லா முருங்காய் மாங்காய்லாம் சாம்பார் நல்லா இருந்தது. நீ எப்பயுமே நல்லா செய்வேம்மா, நான் எப்படி சொல்கிறது. சரி சரி, சூப்பராக இருந்துச்சு. இந்த பொங்கல் சர்க்கரை பொங்கல் வெல்லம் போடுறாங்க. கலகு போடுறதுக்காக எல்லாம் செஞ்சுட்டேன். இதுதான் சர்க்கரை பொங்கல் தான் ரெடி ஆகின்றது. வெல்லம் போட்டு கலகுறாங்க. கரைட்டும். கரைஞ்சிட்ட பிறகு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வெல்லம் போடணும். முந்திரி, திராட்சை, முந்திரி, திராட்சை. பாயசம், பச்சை பருப்பு பாயசம் பண்ணணும். ஓகே, நெய் ஒரு 4 நாளில் 3 நாளில். அது என்ன சாம்பார் இது தானே? சக்கரை பொங்கல் எல்லாம் இருக்கு. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். எல்லாம் பத்தாது பற்றியா கரெக்டாக தெரியும். ஒரு அழகு தான் போட்டோமா பச்சை பருப்பு போட்டோம், அதையும் அவ்வளோ பொங்கல் வருது. அதானே முந்திரி திராட்சை சக்கரை பொங்கல் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். சாமி கும்பிட்டீங்களா? ஆயுத பூஜை ஒன்றும் போடலை, பூஜை போடல. இது வந்து பெருமாளுக்காக சக்கரை பொங்கல், சுண்டல், அப்புறம் வாழைப்பழம், ஆப்பிள், மாதுளை, சாத்துக்குடி இதெல்லாம் வச்சு கும்பிட்டோம். சிம்பிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கும்பிட்டோம். சாப்பாடு மட்டும் செஞ்சோம், எல்லாம் பசினால சாப்பிட்டுட்டோம். கணேசா ஏதாவது பார்க்குறாங்க. இங்கே பாருங்க, இந்த வாட்டி எல்லாமே நம்ம வீட்டில் சிம்பிளாக தான் போட்டோம். உடம்பே முடியல, என்ன பண்ணுறது முடியல ஃப்ரெண்ட்ஸ்.
சாமி கும்பிடாது பாருங்க. என்னை பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஏன்னா 2 நாளாக வந்து வீடு ஏற கட்டி க்ளீன் பண்ணி வேலை ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதாவது உடம்பு வேற சரியில்லை, செம்ம தலைவலி, கை கால் வலி. இந்த விரலெல்லாம் இப்படி மடக்க கூட முடியல, அந்த அளவுக்கு பெயினாக இருக்குது. முடியல அதனால தான் இப்படி இருக்கேன். எல்லாம் வருங்க சிம்பிளாக அதை போட்டாச்சு. என்னம்மா ஆயுத பூஜை மேக்ஸ் தூங்குறாரு. பையன் தூங்குறான். அங்கே ஒரு குட்டி பொண்ணு உட்காந்து பார்த்துட்டு இருக்கு. வெளியே விட்டா 2 பேரும் அடிச்சின்னு விளையாடுவாங்க. இப்போ இதெல்லாம் கழிச்சு விட்டுருவாங்க. அதான் ஐயா, நமக்கு அந்த பாட்டு தெரியுமா தேவா? வீடியோ எடுக்கிறேன். நான் ஏதோ ஜாலியா இருக்கேன். சமையல் அடுப்பு, கேட்ரிங் அடுப்பு, அதை மட்டும் வச்சு என் கோலம் போட்டியா? என் கோலம் எத்தனை வாட்டிக்கப்பா உன் கோலம்? இந்தமாவே பாடின மாதிரி பாடினுக்கிறான் கூட சேர்ந்து. எல்லாரும் போடலாம் இந்த பாட்டை. ஆயுத பூஜை சூப்பரா இருக்க. எங்க இருந்ததா? இதனால கேட்குது ரோசம். மனுஷாளுக்கு அடாடா கடவுள் நம்மளை படிச்சான். அவங்க ஒன்று பண்றது, எழுதுறது, பாட்டுங்க, அடாடா ஒரு வார்த்தைங்க. ஆடுமா டான்ஸ்? ஆயுதத்துக்கெல்லாம் பூஜை, ஆயுத பூஜை இருக்குதா? புக்கு, நம்ம ஆடுற பாத்திரம், காரு, பைக்குங்களோ, சைக்கிளுங்களோ, இதெல்லாம் பூஜை. படிப்பு புக்கு இல்லை, யாரும் இல்லை படிக்கிறது, அதெல்லாம் வச்சு பண்ணுவோம். குழந்தைங்களுக்கு கொடுங்கப்பா, பொரியும் கொஞ்சம் லட்டும் பூஜை போட்டு. தலையில பூ வச்சு மறைக்கிறப்ப பூவெல்லாம் வச்சு பொட்டு வச்சு அவனுக்கு. இப்ப அவன வேற ஐயோ எடுத்துட்டான்டி, எடுத்துட்டான். மணி கும்பிடு.
எதுவுமே வாங்கலையா? பாப்பா அடிச்சிடுவேன் பாப்பா நானு. கையாலும் கட்டிட்டு வரீங்களே இல்ல குழந்தைங்களுக்கு இன்னைக்கு எப்படி போச்சு? இன்னைக்கு பொழுது அற்புதமாக போச்சு. நல்லா இருந்தது. நான் தான் மூஞ்சி கூட கழுவாதிருக்கிறேன் பாருங்க. இன்னைக்கு நாள்லாம் நல்லா போச்சு. ஆனா 2 நாளா வேலை செஞ்சு ரொம்ப டயர்டா ஒன்றும் முடியல. உடம்பு தான் கொஞ்சம் ஒத்துழைக்காம போயிடுச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது ஒண்ணுதான். மற்றபடி எல்லாம் ஹாப்பியா தானே இருந்தோம். நல்லாதான் இருக்கு. கஷ்டப்பட்டோம் முடியல. அதனால ஸோ ஓகே, நல்லா ஜாலியா நல்லா போச்சு. நல்லாவும் என்ஜாய் பண்ணோம். ஆமா. இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு நாங்கள் எப்படி கும்பிட்டோம், எப்படி ஜாலியாக இருந்தோம், என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக இருக்கும். பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.